அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கேக்குதா? கேக்குது. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருமையாகவே இந்த வருஷத்துல 8 மாதம் 1ஆம் மாதத்திலிருந்து 8 மாதம் வரைக்கும் கர்த்தருமையாக என்னுடைய ஊழியத்தின் பாதையில என் தனிப்பட்ட ஜீவியத்தை என் குடும்ப ஜீவியத்துல கர்த்தனோட கூட கரம் பிடித்து நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 9வது மாதத்திலேயும் கூட கர்த்தர் நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். அது கர்த்தர் தாமே நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அருமையான ஒரு தேச பிள்ளைகளுக்கும் வேறொரு வேலையிலும் கூட ஆசீர்வாதமாக்குவாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 8ஆம் மாதத்துல மறக்க முடியாத ஒரு ஊழிய பாதையில கர்த்தர் என்னை அதிகமா எடுத்து பயன்படுத்தினார். இத்தனை வருடங்கள் இல்லாத ஒரு பெரிய ஒரு கிருபையும் கர்த்தர் எனக்கு தந்து அதே பம்பாய் தேசத்துல மகாராஷ்டிரா மாநிலத்தில் தானா என்ற பகுதியில ஒரு பெரிய அருமையான ஒரு நல்ல உமன் பிளஸிங் மீட்டிங் என்று சொல்லி ஒரு மீட்டிங்கை வந்து ஒழுங்குபடுத்தி என்னை மெயின் ஸ்பீக்கராக என்னை போட்டிருந்தாங்க. நான் ரொம்ப பயந்தேன். அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்தை குறித்து நான் ரொம்ப பயந்தேன். அதை நான் என்னை அழைத்திருந்தேன். அந்த இடத்தை குறித்து நான் பயந்து அதை கேன்சல் பண்ண வேண்டும் என்று நான் இருந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆகஸ்ட் 18ஆம் தேதி. அப்போ கர்த்தர் உண்மையாக அந்த இடத்தை எனக்கு வாய்க்க பண்ணினா, கர்த்தருடைய சித்தம்படி என்னை அந்த இடத்துல கொண்டு போனார். மகிமையான காரியங்களை செய்தார். உண்மையாக நான் நினைச்சே பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் இதான் பெரிய ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறேன். நான் பேசியிருந்தாலும் அந்த 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 மீட்டிங் வந்து ரொம்ப ஒரு அபிஷேகமா, அது ஏதோ ஒரு முகாம் போலதான் இருந்துச்சு. ஒரு பவர் மினிஸ்ட்ரி போல இருந்தது. கர்த்தர் அது அந்த தொடக்கத்துல இருந்து அது முடிக்கிற வரைக்கும் பெரிய ஒரு அண்ணலை நான் பார்த்தேன். அங்க இருக்க மக்களும் ரொம்ப சந்தோஷமா அடைஞ்சாங்க. அந்த இடத்தையும் கூட கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். அது மாத்திரமில்ல, அது வந்து ஒரு ஊழியத்தின் பாதையில ஒரு உண்மையாகவே அவர் வந்து வேறு விதமாக நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி. அது மாத்திரமில்ல, இதெல்லாம் உங்களுடைய ஜெபம் தான். எனக்காக ஜெபிக்கிற உள்ளங்களுக்காக இந்த தேவனை நான் துதிக்கிறேன். ரொம்ப அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். கூப்பர்ல நான் கடந்து செல்லும் போது சாட்சிகளை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். சொல்ல நேரம் இல்லை, சாட்சி சொன்னா எனக்கு செய்திக்கு நேரம் குறைஞ்சனால தான் நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உண்மையாகவே இந்த மறக்க முடியாத ஒரு ஊழிய பாதையில ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கட்டளையிட்டு இருந்தார். பெருமழை எனக்கு கட்டளையிட்டு இருந்தார். அதுக்காக தேவனை துதிக்கிறேன். அது மாத்திரம் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக இந்த தேவன் கிருபை செய்தார். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, எங்க வீட்டுல இந்த மாசத்துல நான் கடைசி நாள் மீட்டிங் வச்சிருந்தேன். ஏன்னா லாக்டவுன் பிற்பாடு எங்க வீட்டுல மீட்டிங் வைக்க முடியல, ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்கிறேன். அப்ப எல்லாருடைய வேண்டுதலுக்கு இணங்கி நான் என்ன செய்தேன், அந்த கூட்டத்தை வந்து ஆன்லைன்ல பாதி பேர் நான் கனெக்ட் பண்ணேன். வர விருப்பம் உள்ளவங்களும் வீட்டுல வச்சு நான் மீட்டிங் நடத்தினேன். கர்த்தர் அந்த மீட்டிங் கர்த்தர் அதையும் ஒரு பெரிய ஒரு லெவல் நான் பார்த்தேன். அந்த மீட்டிங் கர்த்தர் வந்து அதையும் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். வந்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கர்த்தர் பல வெளிப்பாடுகளை கொடுத்தார், நல்ல செய்திகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எனக்கு பிஜி சகோதரி எனக்காக கொஞ்சம் பைபிள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது அவங்க ஒரு பாஷையில 5 பாஷையில எனக்கு வந்து பைபிள் வாங்கிட்டு வந்தாங்க. கர்த்தர் அந்த பைபிளையும் கூட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக இந்த நன்றியா துதிக்கிறேன். உண்மையாக அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். அவர் அழைத்த பாதையில நேர்த்தியாக நடத்தி வருகிறதுக்காக இந்த தேவனை துதிக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஒரு நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவதாக இந்த வேதத்தை நாங்கள் பார்க்கிறது போல, அவருடைய செம்மையான ஆவி அவருக்கு பிரியமான வழியில நடத்துகிறதுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். நான் பெண்ணா இருக்கிறதுனால எதை செய்ய வேண்டும், எந்த ஊழியத்துக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறபடினால அவருடைய நல்ல ஆவி இந்த ஊழியத்தின் பாதையில தனிப்பட்ட ஜீவியத்துல என்னை செம்மையாய் நடத்தி வந்த பாதைகளுக்காக இதை நான் துதிக்கிறேன். தாம் இதை சாட்சி ஆசீர்வதிப்பாராக. எனக்காக செபித்த எல்லா உள்ளங்களுக்காக நன்றி செலுத்த தொடர்ந்து செபிக்கும்படி என்னுடைய குடும்பங்களுக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இதை சுருசாட்சி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. வாரும் தூய ஆவி. நம் கண்களை மூடுவோம், ஒரு மனதோடு இருப்போம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன், உம்
வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே காதும் தீர்க்கும் மூச்சு, ஆலோசனை காத்தரே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே காற்றும் நீரே இருமழை போலவே உம்மாவி ஊற்றும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்துதிக்கிறேன் கர்த்தாவே. என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலிதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. உம்மை ஸ்துதிக்கிறேன் அப்பா. என் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இது 9வது மாதத்துல கர்த்தர் தந்த 6வது நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. இசப்பாவுக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அது மைதானமாய் தந்த பெயர்ல எனக்காய் நமக்கு நன்றி செலுத்துறது. நாள்ல கர்த்தா அடியாளு கொடுத்த இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்து, அடியாளு கொடுத்த இந்த தருணத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் கூட்டத்தினை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியாய், ஆண்டவரே கர்த்தாவை கூடியிருக்கிறதான எல்லா இடங்களிலும் தெய்வ பிரசன்னம் இறங்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எந்த ஸ்தானத்தை இறங்கி அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே இந்த நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறதான இடங்களில் தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. அடு நீங்க வாங்க, நீங்க இறங்கி வந்த அபிஷேகம் ராஜா. வாரும் தூய ஆவியே, இந்த பிரசன்னத்தங்கள் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. இந்த பிரசன்னங்களை வழிநடத்தட்டும். நீர் எங்களோடு பேசும் இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் 9வது மாதத்திலையும் கூட எனக்கு கொடுத்ததான செய்தி, இந்த மாதத்துல ஒரு பரிபூர்ணமான அந்த 9வது மாதம் என்று சொல்லும் போது இது ஒரு நல்ல ஒரு வரங்களை குறித்தும் வல்லமைகளை குறித்தும் நான் யோசிப்பது உண்டு. என்ன 9 வரங்களும் 9 கனிகள் என்று சொல்லி, ஆனா அந்த கனிகளை குறித்து வரங்களை குறித்து அல்ல, அது ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்று சொல்லி பரிபூர்ணமான காரியத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியாத நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம எடுத்துக்கொள்வோம் யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26-27 சொல்லப்பட்டிருக்கு. ஜோயல் சாப்டர் 2 verse 20-26-27 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த
தேவனை துதிப்பீர்கள். உங்களை சம்பூர்ணமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிற அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை இம்மட்டுமா என்ன செய்தது? சம்பூர்ணமாய் நடத்தி வந்தது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 பார்க்கும்போது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் இனி ஒருபோது என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகி கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையாகவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தை கர்த்தர் என்னோட கூட விடைபெற்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 8 மாதமும் கர்த்தர் நம்மை சம்பூர்ணமா என்ன செய்தார்? நடத்தி வந்தாரு. குறைகள்ல நிறைவு, தோல்வியில ஜெயம், துக்கத்துல சந்தோஷம், அப்படியே கர்த்தர் நடத்தி வந்தார். மற்றவேதம் சொல்லு, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அவருடைய வார்த்தையிலையும் கூட நம்மை திருப்திப்படுத்தி நம்மை நடத்தி வந்திருப்பார். நான் விசுவாசிக்க, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் இனி ஒருபோது வெட்கப்பட்டு போவது. தொட்ட வசனம், சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்தது. 8 மாதமும் கர்த்தர் உண்மையாகவே நம்மை, அது அவருடைய பிள்ளைகளாகினா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர் அழைத்த பிள்ளைகள், கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி நம்ம அதிசயவிதமாய் நம்ம நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். அது எப்படி நடத்தினாரா? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. இந்த இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகள் கொடுக்கறதுக்கு கிருபை செய்யட்டும். இது நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னன்னா, சம்பூர்ணம் என்று சொன்னா, உண்மையாகவே அவர் குறையாய் கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் சம்பூர்ணர், அவர் பரிபூர்ணர், அவர் சம்பூர்ணர் என்று வேறு நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளை உண்மையாகவே அவர் நாமத்தின் விசுவாசமுள்ள ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தாரு. அவருடைய பிள்ளைகளாகிய அழைத்த நம்மை கர்த்தர் உண்மையாகவே நம்மை சம்பூர்ணமா இம்மட்டு நடத்தி வந்தார்ன்றதுல சந்தேகம் அல்ல. 1ஆம் மாதத்திலிருந்து 8ஆம் மாதம் வரைக்கும் இந்த உலக பிரகாரமான குறைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதுலயும் கூட நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து, ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை உண்மையாக அதிசயமாய், அது திருப்தியா கர்த்தர் என்ன செய்தார்? சம்பூர்ணமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். ஆனாலும் இந்த 9ஆவது மாதத்திலையும் கூட என் ஜனங்களை என்ன செய்ய போறதில்ல, வெட்கப்பட்டு போவதில்லை. இது மீனிங் என்னன்னா, நான் சம்பூர்ணமாய் நடத்துகிற கர்த்தர் நடத்தினேன், இனியும் நான் சம்பூர்ணமாய் நடத்த மாட்டேன்னு சொல்லி அல்ல, இனியும் என் ஜனங்கள் என்ன செய்ய மாட்ட போறாங்க, வெட்கப்பட போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட வார்த்தை பார்க்கும்போது, நீங்கள் அடக்கிறதுனால உங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் இன்னும் துதித்து கொண்டிருக்கிறீங்க. ஆனாலும் இனிவரும் மாதங்களிலேயும் கூட, இனிவரும் நாட்களையும் கூட நான் என்ன செய்ய போறதில்ல, உங்கள் முகத்தை வெட்கப்படுத்த போவது. நான் உங்களை என்ன செய்வேன்? சம்பூர்ணமாய் நடத்துவேன், உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றோம். உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உடன்படிக்கையின் வார்த்தை சத்தியம் பண்ணி கொடுக்கிறது என்ன, இந்த இஸ்ரவேலின் குடும்பத்தின் நடுவில் நான் இருக்கிறவர் என்றும், நான் என்னை தவிர வேற யாரும் இல்லை. அந்த வசனத்தை பார்க்கும்போது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று என்ன செய்வீங்க, என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வாங்க. இந்த சம்பூர்ணமா நடத்தினது யாரு, நம்ம அதிசயமாய் நடத்தினது யாரு, நம்மோடு கூட இருந்தது யாரு என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்வீங்க. பார்க்கும்போது, நான் தான் உங்களோட கூட இருக்கிறேன், நானே தேவன், நான் உங்கள் தேவனாய் கர்த்தராகி நான் எங்க இருக்கிறேன்னு சொன்னா, இஸ்ரவேலின் நடுவுல நான் இருக்கிறேன். நடு என்று சொல்வது ஒரு பெரிய ஒரு திடகாத்திரமான ஒரு நன்மை குறிக்கிறது. நான் நடுவில் இருக்கிறேன். பல வசனங்களை நம்ம பார்க்கும்போது, தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்க நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் நடுவில், நம்ம நடுவுல இருக்கிறாரு, நம்ம நடுவுல சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் தேவன் என்றும், வேறொரு யாருமே இல்ல, நான் தான் உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீங்க. என் சொன்ன ஒருபோது என்ன செய்யப்படாது? வெட்கப்பட்டு போகுது. இனி நான் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன். இல்ல, இந்த சத்தியத்துல சொல்லும்போது ஒரு தோல்விகள் வந்திருக்கலாம். அந்த தோல்வியில கர்த்தர் நம்ம ஜெயமாய் நடத்தி இருந்திருப்பார். அது மாத்திரமல்ல, இருளின் அதிகாரங்கள் நம்ம என்ன செய்திருக்கலாம்? அந்தகாரப்படுத்திருக்கலாம். அந்த அந்தகாரத்திலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்காரு? வெளிச்சத்தில் கொண்டு வந்திருப்பாரு. அதிசயமாய் சம்பூர்ணமா நீங்கள் சாப்பிட்டேன்னா, உலக பிரகாரமான ஆகாரம் மாத்திரமல்ல,
நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல வருகிற பல காரியங்களில கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் நடத்தி வந்தார். ஆனாலும் கூட இந்த 9வது மாதத்திலையும் கூட ஹல்லேலூயா கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, நான் உங்களை என்ன செய்வேன், இனியும் நடத்துவேன், என் நாமத்தை துதித்துக் கொண்டிருப்பீர்கள், இனியும் உங்களை நான் நடத்துவேன், என் ஜனங்கள் நான் ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட விட மாட்டேன் என்று சொன்னால் அவர்கள் என்னை தேடுகிற பிள்ளைகள், அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த முகங்கள் என்ன செய்யல, வெட்கப்படல. என் பிள்ளைகள் என்னதான் தேடுறாங்க, ஏன்னா நான் தான் அவங்களோடு கூட இருக்கிறேன், நான் அவருடைய தேவன், இது என்னுடைய சேனல் என்று சொல்லி கர்த்தர் உண்மையாக இதுல அர்த்தங்களை நம்ம எக்ஸாம்பிளே உதாரணங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது நம்ம அவருடைய சேனல். வேதம் சொல்லும்போது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் சனமா இருப்பேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அவருடைய சனங்கள். கர்த்தர் சொன்ன, நான் தான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை நடத்துறேன், நீங்க அதை அறிந்து கொள்வீங்க, உங்களோடு கூட நான் இந்த இஸ்ரவேல் கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்வீங்க, அறிந்து கொள்வீங்க. இனிவரும் நாட்கள்ல கூட அவன் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்படுத்த மாட்டேன். இதுல நமக்கு ரெண்டு இடத்துல இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அது மாத்திரமல்ல, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நீங்க அறிந்து கொள்வீருங்க. அப்பயே அது மாத்திரம் இல்ல, மறுபடியும் அந்த வார்த்தை, இனியும் ஒருபோது என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கப்பட மாட்டீங்க. இந்த உலக பிரகார வாழ்க்கையில நமக்கு பல தேவைகள் இருக்கலாம். அந்த கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் வெட்கப்படுத்த மாட்டேன். பிள்ளைகளை குறித்த காரியங்கள் இருக்கலாம், தனிப்பட்ட ஜீவிதத்துல காரியங்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய தேவைகள் இருக்கலாம். தேவையில்லாத மனுஷனே இல்லை, நான் எல்லாத்துக்கும் சம்பூர்ணமா இருக்கிற மனுஷன் சொல்லவே முடியாது. அதை கர்த்தர் நடத்துவார். நம்ம திருப்திப்படுத்தி நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் தேவைகளோடு வாஞ்சைகளோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனம் இருக்கா, அவருடைய ஆவியான கொடுக்குற நம்மளுக்கு வார்த்தையை பார்க்கும்போது நான் என்ன செய்வேன், சம்பூர்ணமாய் நடத்துவேன். நம் தேவனாகிய கர்த்தர் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறவர். அவர் எதெல்லாம் சம்பூர்ணப்படுத்துவார் சொல்லி நம்ம பார்க்கும்போது 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த 17ஆம் வசனம் பார்க்கும்போது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவுள்ள தேவன் மேல் என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். இந்த நாட்களில் நம்ம வெட்கப்படுத்த மாட்டேன் என்று சத்திய வாக்கை நம்ம கொடுத்திருக்கிற ஆவியாவுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேணுமா, நம் நம்பிக்கையோடு நம்ம வார்த்தையை பிடித்து நம்ம நிற்கணுமா. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சகலவித நன்மையும் உங்களுக்கு என்ன செய்வேன், சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல என்ன செய்யுங்க, நீங்க நம்பிக்கையை வைங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. இம்மட்டும் நடத்துறது போல நான் என்ன செய்வேன், நான் உங்களை நடத்துவேன். உண்மையாகவே சம்பூர்ணம், இதுல சகல விதத்துல சம்பூர்ணம். யோவேல்ல பார்த்தோம், உங்களை அதிசயமா நீங்க சம்பூர்ணம், நீங்க திருப்தியா சாப்பிட்டு என்ன செய்ய நடத்தி வந்த அதிசயமா நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் இனி ஒருபோது என்ன செய்யறதில்லை, வெட்கப்படுறத பார்த்தோம். நம்ம சம்பூர்ணமாய் சாப்பிட்டு இதுல பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். எல்லா விதத்திலையும் அவர் உண்மையாக தெளிக்கிறவர் அல்ல, அவர் அளக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிற தேவன். சகல விதத்திலும் நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு சம்பூர்ணமானதை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. இதுல பார்க்கும்போது ஒரு சில குறிப்புகளை கொடுக்க நான் விரும்புகிறேன். அதுல எல்லாவற்றையும் இதுல கொடுக்கப்படுகிற வார்த்தை சொல்லுகிறது, என்னை தொட்ட காரியம் என்னன்னு சொன்னா, எதுலையுமே அரைக்குறை அல்ல, இதை இப்போ வச்சுக்கோங்க, நாளைக்கு நான் அப்புறம் தரேன், அப்படி இல்லை. ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய கையை யாரும் என்ன செய்ய முடியாது, மடக்கவே முடியாது. ஏன்னா என் தேவன் சம்பூர்ணர். அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறான்னு சொன்னா ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். ரோமர் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்ன சகலவித நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறார், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் என்ன செய்யறார், நம்ம மேல என்ன செய்திருக்கிறாரு, நினைவு வைத்திருக்கிறாரு. இன்னும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா சங்கீத புஸ்தகம் முதல்ல சொன்னது 1 Timothy chapter 6 verse 17. இரண்டாவதாக பார்க்கும்போது சங்கீத புஸ்தகம் Psalm 16 verse 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். எனக்கு தெரிந்த ஒரு வசனம், அந்த குறிப்புக்காக நான் எடுத்திருக்கிறேன். இதுல பார்க்கும்போது அது சொல்றது, வேத வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உங்க வலது பார்க்கல எனக்கு என்ன உண்டு, நித்திய பேரின்பம் உண்டு. அப்போ இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம் எப்படி நம்ம கிடைக்குது, எதுல கிடைக்குது, அதுல குறைவானது அல்ல, நிறைவான ஆசீர்வாதம். முதல்ல பார்த்தோம் யோவேல் புத்தகம், நம்ம பார்த்தோம் சம்பூர்ணமாய் உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்ம கொடுக்கிற வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை, அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து நான் நடத்தி வருவேன்னு சொல்றேன். இரண்டாவதாக பார்க்கும்போது உங்களை சகலவித நன்மைகளை கொண்டு என்ன செய்கிறேன், சம்பூர்ணமாய் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி வார்த்தையை நம்ம கேட்டோம். மூன்றாவதாக பார்க்கும்போது சங்கீத புஸ்தகம்
16-11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உடைய வலது பாசம் எனக்கு என்ன உண்டு, நித்திய பேர்ந்து உண்டு. எனக்கு என்ன உண்டு, பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. முதல்ல சம்பூர்ணம் பார்த்தோம், ரெண்டாவது அது சம்பூர்ணம் என்ற வார்த்தையில கொடுக்கப்படுது. இதுல பார்க்கும்போது பரிபூர்ணம் என்ன, தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் பூரணர், அவர் அவர் அளந்து கொடுக்கிறதோ தெளிக்கிறவர் அல்ல, அவர் சம்பூர்ணமடை செய்கிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர். உண்மையாகவே ஒரு மனிதனை அவர் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும், அவர் ஐஸ்வர்யம் அடைய செய்ய முடியும், அவனை மேன்மைப்படுத்த முடியும், அவனை உயர்த்த அவரால் முடியும். அவருடைய வேதத்தை சொல்லுகிற 9வது மாதத்துல நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், நான் பரிபூர்ண சமாதானத்தை உனக்கு கொடுப்பேன், பரிபூர்ண நன்மை கொடுப்பேன் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வேதம் சொல்லுகிறது சம்பூர்ணமாய் உன்னை நடத்தினேன், உனக்கு என்ன செய்யறேன்னா சம்பூர்ண சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஒன்றாவதாக பார்க்கிறோம் நம்ம 16-11 வேதம் சொல்லுகிறது, இந்த சமூகத்துல அவருடைய சமூகத்துல நமக்கு என்ன உண்டா, பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம். அவருடைய சமூகத்துல நித்திய சமூகம் எனக்கு சந்தோஷம். பாடல் கூட உண்டா, சமூகம் எனக்கு சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. உள்ள சம்பூர்ணம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தையே கொண்டு நம்முடைய கரத்துல கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் சமாதானம் கிடைக்காது. நான் கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சம்பூர்ணமாய் நடத்துவேன், சகலவித நன்மைகளும் சம்பூர்ணமாய் கொடுப்பேன். அது மாத்திரம் எந்த சமூகத்தை நீங்க கூடி வருகிற உங்களுக்கு என்ன செய்வேன், பரிபூர்ண ஆனந்தத்தை நான் கொடுக்கிறேன். எனக்கு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உங்களுடைய சமூகத்தை தான் எனக்கு அந்த பரிபூர்ண ஆனந்தம். அந்த பரிபூர்ண ஆனந்தம் என்று சொன்னால் என்ன, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள் தான் அதை என்ன செய்ய முடியும், விவரித்து சொல்ல முடியும். அவருடைய சமூகத்தில் வரும்போது அவருடைய சமூகம் நமக்கு என்ன செய்கிறது, ஒரு பெரிய பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கிறது, நம்முடைய கவலைகளை மறக்க செய்கிறது, நமக்கு வருகிற சூழ்நிலைகளை என்ன செய்கிறது, மறக்க செய்கிறது. அந்த பரிபூர்ணம் என்ன செய்கிறது பார்க்கும்போது அவரோடு கூட நம்ம என்ன செய்ய இணைக்கிறது, அவரோடு கூட உறவாட செய்கிறது. இந்த பரிபூர்ண ஆனந்தம் என்று சொன்னால் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, சர்வத்தை சிருஷ்டித்தவரோடு கூட, சகல அதிகாரத்தை பெற்றவரோடு கூட, உலகத்தில் இருக்கும் நம்ம இருக்க பெரியவர், அந்த பெரியவரோடு கூட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இணைக்கிறோம். இந்த சமூகத்துல இணையும் போது வேதம் சொல்லும், இந்த சமூகத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம். அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை நம்ம எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, வாங்கிக் கொள்ள முடியாது. இந்த வேதத்துல இதை நான் உணர்ந்து இருக்கிறேன். ஒரு சில செய்திகள்ல என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்லுவேன், என்னோட கூட கத்து சொல்லுவாது, நீ சொல்லுன்னு சொல்லி. உண்மையாகவே இதுவும் பெரிய சந்தோஷம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன், அது உலகம் கொடுக்க கூடாது எடுக்க கூடாதுமான என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். இந்த சமாதானம் எங்கேயுமே கிடைக்காது. அதே போல அவருடைய சமூகத்துல யோபேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களை ஆசீர்வாதத்தை பச்சை புழும் 10 வெட்டுக்களை பூச்சிகள் பற்றித்தது, அது திரும்ப நான் கொடுப்பேன். சொல்லப்படுற வசனம் 25, 26, 20 பார்க்கும்போது உங்களை என்ன செய்தேன், சம்பூர்ணமாய் நடத்தி வந்தேன், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தீங்க, உங்களை அதிசயமான நடத்தி வந்தேன். அப்படின்னா நம்ம ஆகாரத்துல மாத்திரம் அல்ல, உலகப்பட காரியங்கள்ல மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியில ஒரு சந்தோஷம், நம்முடைய ஆவியில ஒரு சம்பூர்ணம், நம்முடைய ஆத்மாவில ஒரு சம்பூர்ணம், சரீரத்துல ஒரு சம்பூர்ணம், அதிசயமா நான் சம்பூர்ணமா நீங்க சாப்பிட்டீங்க, நீங்க திருப்தி அடைந்தீங்கன்னு சொன்னா உலக பிரகான ஆகாரத்தை எடுக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில மனுஷன் என்ன செய்வான், பிழைப்பான். உண்மையாகவே அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆவியில சம்பூர்ணம், ஆத்மாவில சம்பூர்ணம், நம்ம சரீரத்துல சம்பூர்ணம், வேதனை இல்லாத சம்பூர்ணம், உண்மையாக நம்மை கலங்கடிக்கப்படாத ஒரு சம்பூர்ணமான திருப்தியான ஒரு சாப்பாடு, நம்ம நடத்தி வருகிற பாதை. அது மாத்திரம் கத்து சொல்றாரு, உனக்கு சகலவித நன்மை நான் சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன், எனக்கு அந்த நன்மை உண்டு. எதுவும் சொல்லுகிறது, கத்து நமக்கு நன்மையை கொடுக்கிறவர், கத்து நமக்கு நன்மையானதை தருவார், தான் தேசன் பலனை கொடுக்கும். கத்து நன்மையானதை தருவார், நன்மையான பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் சொல்லி மத்தேயு புத்தகத்தில் சொல்லப்பட்ட நன்மை,
உண்மையாகவே சகலவித நன்மை சம்பூர்ணமாய் கொடுப்பார், சம்பூர்ணமாய் கொடுப்பார். நம்மை திருப்திப்படுத்துவார், நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவரோடு கூட அவருடைய சமூகத்தை நாம் இருக்கும்போது நம்முடைய கவலைகளை மறக்க செய்கிறது, சூழ்நிலைகளை மறக்க செய்கிறது, அவரோடு கூட ஆனந்திக்க செய்கிறது. அதான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீத புத்தகம் சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீங்க, எனக்கு ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தினீங்க, உம்முடைய சமூகத்தை எனக்கு பரிபூர்ண ஆனந்தம், இப்படி வலது பார்த்து எனக்கு என்ன உண்டு, நித்திய பேர்பம் உண்டு. அது மாத்திரமல்ல, உங்க சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம் இப்ப மாத்திரம் இல்ல, நித்தியத்துல எனக்கு பேரின்பம் உண்டு. அவர் வலது பார்த்து நித்தியமான பேரின்பம் உண்டு. இது எடுக்க கூடாததும் கொடுக்க கூடாதமான சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அத வேதம் சொல்லுகிறது. உண்மையாக இது நம்ம உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நம்முடைய இஷ்டம் தான். இந்த நாட்கள் அதை நம்ம எடுத்துக்கொள்வோம், அந்த வார்த்தைகளை சுதந்திரத்துக்கொள்வோம். ஆண்டவரே எனக்கு சம்பூர்ணமா இந்த 80வது மாதத்துல இந்த வார்த்தையின்படி நீங்க கொடுங்க என்று சொல்லி நம் ஜெப சிந்தையோடு நாம் காணப்படும். உண்மையாகவே நம் தேவன் பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுக்கிறவர். நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில, நம்ம சரீரத்துல நம்மை கலங்க பண்ணாதபடி, நம்மை வேதனைப்படுத்தாதபடி, நம்மை சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில, அவரோட பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம வைத்திருக்கிறார். சமூகத்தில் ஆனந்தம், அது சமூகம் எனக்கு நித்திய பேரின்போம், உங்க சமூகம் எனக்கு பேரின்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்வா பூமிகா ஆதியும் நீரே, நேச சத்தம் கேட்பேன், அவரை என்றும் பணிவேன், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம், அவர் சமூகம் எனக்கு பேரின்பம், அவர் சமூகம் தான் நமக்கு பேரின்பம், அவர் சமூகம் தான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம். உண்மையாகவே கர்த்தர் அப்படிப்பட்டதன் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம நடத்துவார். இன்னும் 2 கொரிந்தியர் எழுதின புத்தகம் 2 கொரிந்தியர் chapter 7 verse 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல உங்களுக்கு பரிபூர்ண ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி எடுத்தவங்க வாசிக்கல, நான் எடுத்துறேன். இல்ல பாருங்க, 2 கொரிந்தியர் chapter 7 verse 4 சொல்ல, நீங்கள் மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உதவி செய்ய சகல உபத்திரவங்களிலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். சகல உபத்திரவங்கள நான் எப்படி இருக்கிறேன்? பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். 9வது மாதத்துல பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம், சகலவித நன்மையில பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். இத பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலேயும் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களை என்ன செய்யறேன்? பூரண சந்தோஷமா இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். அந்த பரிபூர்ண சந்தோஷம் எப்படி வருகிறது? நமக்கு வேண்டிய ஆறுதல், நம்ம மிகுந்த தைரியத்தோடு உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் சொல்றாரு, ஆறுதல் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களை என்ன செய்கிறேன்? பரிபூர்ண நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் பரிபூர்ண இந்த உபத்திரவங்களில, சகல உபத்திரவங்கள்ல பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா என்ன? அது எங்க இருந்து கிடைக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம், ஆவியில் சந்தோஷம், அதுதான் பரிபூர்ண சந்தோஷம். உபத்திரவங்களும் சந்தோஷமா இருக்கிறேன். இது பாருங்க, எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. சகல உபத்திரவங்களே நான் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். எப்படி சொல்ல முடியுது? இது யாரு கொடுக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறாரு. பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆனந்தம் என்று சொல்லி அருமையா நமக்கு வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்காரு. நம்ம வேகமா போகும்போது 2-3 குறிப்பு சொல்ல முடிக்கிறேன். எரேமியா 36ஆம் அதிகாரம், எரேமியா சாப்டர் 33 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா சாப்டர் 33 verse 6 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? பரிபூர்ண சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 33ஆம் அதிகாரத்துல, உங்களுக்கு நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி என்ன செய்யறேன்? பரிபூர்ண சமாதானத்தை, சத்தியத்தை நான் வெளிப்படுத்துறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம். முதல்ல பார்த்தோம், உபத்திரவத்துல பரிபூர்ண சந்தோஷம். ஆண்டோடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்துல கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உபத்திரவங்களில பரிபூர்ண சந்தோஷம். நம்முடைய வியாதியில, நமக்கு வருகிற பலவீனங்களில நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? சௌக்கியத்தை வர பண்ணுவேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் என்ன செய்வேன்? நான் வெளிப்படுத்துவேன். சுகத்தையும் கொடுப்பேன். பாருங்க, நமக்கு நம் வேதனையான நேரத்துல, தோல்வியான நேரங்களில
தோல்வி சந்திக்கிற நேரங்களில, நம்ம டிப்ரெஷனா இருக்கிற நேரத்துல, நம்ம கலங்க நேரத்துல கர்த்தருடைய வேதவசனம் சொல்றது, சர்வ பலவீனத்தினால நாம் பாடுபடும் போது, வேதனைப்படும் போது கர்த்தருடைய வேதவசனம் சொல்றது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தை வர பண்ணி அவளை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின புஸ்தகம் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்யறேன், ஜீவன் உண்டாக்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கதான் வருவான். ஆனா நான் வந்தது எதற்காக? ஜீவன் உண்டாக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுத்த வந்தேன். ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறது. ஒரு மனுஷனுடைய ஜீவனுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுக்க நான் வந்தேன், நான் சௌக்கியத்தை கொடுக்க நான் வந்தேன். அது மாத்திரமல்ல, அதை திருடுகிறவன் திருடுவான், ஆரோக்கியத்தை திருடுவான், நம்முடைய பலத்தை திருடுவான், நம்முடைய தைரியத்தை திருடுவான். நான் என்ன செய்யறேன்? அவர்களுக்கு ஜீவன் உண்டாக்குறேன். ஆசீர்வாதத்தை திருடுறது பிசாசான கத்து சொல்ல, நான் அதுக்காக அந்த உலகத்தில் வரல. எதுவும் சொல்லுகிறது, நான் ஜீவன் உண்டாக்கவும், ஜீவனற்ற காரியங்களை ஜீவன் உண்டாக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் தான் நான் வந்தேன். உங்களுடைய வாழ்க்கையில எது வறட்சியா இருக்கிறதோ அந்த ஜீவன் உண்டாக்கும்படியாகும். ஜீவனை திருட கர்த்தர் வரல, ஆசீர்வாதத்தை திருட அவர் வரல, பரிபூர்ண சமாதானத்தை திருட அவர் வரல. வேதம் சொல்லுகிறது, அவர் பிறப்பதற்கு முன்பாக வேதம் சமாதான கர்த்தர், ஒரு ஆலோசனை கர்த்தர், வல்லமையில தேவ சமாதான பிரபு என்று வேதத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்காக ஒரு பாலகன் பிறந்த, நம்ம குமாரன் கொடுக்கப்பட்ட கர்த்தத்துவ தோளின் மேல் இருக்கும். ஒரு நாமம் அதிசயம், அவர் ஆலோசனை கர்த்தர், ஒரு வல்லமுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, ஒரு சமாதான பிரபு. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கதான் ஆண்டவர் வந்தாரு. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, நான் திருடன் அல்ல, நான் கொல்லுகிறவர் அல்ல, நான் அழிக்கிறவர் அல்ல, எல்லாத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கவும், பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்கவும், உங்களுக்கு சம்பூர்ணத்தை கொடுக்கவும் நான் வந்தது மாத்திரமல்ல, உங்களுக்கு நான் எப்படி வந்திருக்கிறேன், அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தேன். மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது, ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். நமக்கு ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிற கர்த்தர் உண்மையாகவே நம்ம கொடுக்கிற ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலையும் அவருடைய ஜீவன் நமக்குள் பரிபூர்ணப்பட்டு அவருக்குள் சமாதானமாய் வாழவும், அவருக்குள் சம்பூர்ணமாய் இந்த திருப்தி அடையும்படியாக சகல விதத்தில் நாம் சந்தோஷமா இருக்கும், சகலவித உபத்திரவங்களையும் நாம் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் சமாதான பிரபு. உண்மையாகவே இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். பிள்ளைகள் சொல்லப்பட்டு நமக்காக இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார், ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த சந்தோஷத்தை கொடுக்க அவர் வந்தார், அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுக்க வந்தார், அந்த பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்க வந்தார். அது மாத்திரம் இந்த பரிபூர்ண எல்லாவற்றையும் சகலவித நன்மையும் சம்பூர்ணமாய் கொடுக்க அவர் வந்தார். எதையும் திருட அவர் வரல. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்த வந்தார். நம்ம வாழ்கிற அந்த தேசத்துல, நம்ம கொடுத்த தேசத்துல நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்பட, அவருக்குள் ஆசீர்வாதமாய் இருக்க, ஒன்றிலும் குறையில்லாதபடி அவருக்குள் நான் சம்பூர்ணமாய் காணப்படதான், இந்த ஜீவன் பரிபூர்ணப்படதான் வந்தார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல முதல்ல சொன்னது ஜான் சாப்டர் 10 சொன்ன, இரண்டாவது கடைசியாக பார்க்கும்போது சாம் 68:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரே சம்பூர்ண மழையை செய்ய பண்ணினீர், நிலைத்து போன சுதந்திரத்தை என்ன செய்தீர், திடப்படுத்தினீர். நன்மைகள்ல மாத்திரம் பரிபூர்ணம் அல்ல, சம்பூர்ணம் அல்ல, அபிஷேகத்துல சம்பூர்ணம். தேவரே சம்பூர்ண மழை பெய்ய பண்ணினீர் அப்பா, நான் விடாய்த்து போயிருந்தேன். சங்கீதத்துல எடுத்தவங்க நீங்க வாசித்துக்கலாம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுதான் சங்கீதம் 68. சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். தேவரே சம்பூர்ண மழையை, தேங்க்யூ பிரேமாக்கா, 68ஆம் சரி பெய்ய பண்ணீங்க. என்ன செய்தீங்க? சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீங்க. வேறு சொல்லப்பட்ட மாம்சமான யாருமே நாவே நான் ஊற்றுவேன், தெளிக்கிறது அல்ல, சும்மா அப்படியே இதை கொஞ்சம் தெளிச்சுட்டு நிறுத்திக்கிறதுக்கு அல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். தேவன் பரிபூர்ணவர், பரிபூர்ணமானவர், சம்பூர்ணர். மத்தேயு புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் சொல்லுவார், சம்பூர்ண என்று வேத்து நம்ம பார்க்கிறோம், அவர் பூர்ண சத்வ வேத்து நம்ம வாசிக்கிறோம். அதே போல என் பிள்ளைகளை எல்லாத்திலும் சம்பூர்ணமாயும் சற்குணராயும் பரிபூர்ணமா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவரே சம்பூர்ண மழை நீ பெய்ய பண்ணினீரப்பா, இழைத்து போன உங்க சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உண்மையாகவே ஒரு ஒரு மழை தண்ணீர்னு வச்சுங்க, நம்மளால அது ஊற்றப்பட்டாதான் அது ஆசீர்வாதம். என்ன கர்த்தருடைய நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தை சொல்ல, மாம்சமான யார் மேலும் இந்த கடைசி காலம் நான் என்ன செய்வேன், ஊற்றுவேன். அது சும்மா நம்மளை டச் பண்ணிட்டு போக நான் வரல, அபிஷேகத்தை சும்மா தொட்டுட்டு போக நான் வரல, உங்க மேல நான் ஊற்ற நான் வந்திருக்கிறேன், நக்கினி நான் போட வந்திருக்கிறேன்.
அது பற்றி எறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடைசி காலத்துல மாம்சமான யாவை நாவை என்ன செய்வேன், நான் ஊற்றுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறேன். தேவரீர் சம்பூர்ண மழை நீ பெய்ய பண்ணினீர். இழைத்து போயிருக்கிற விடாய்த்து போயிருக்கிற உங்க சுதந்திரத்தை நீங்க என்ன செய்யுங்க, திடப்படுத்தி இருக்கிறீங்க. நம்மை திடப்படுத்த முடியாது, நாம் சோர்ந்து போக கூடாதபடியா, நாம் விடாய்த்து போக கூடாதபடி உண்மையாக நாம் அவருக்குள்ளாக எப்போதும் சம்பூர்ணமான சந்தோஷத்தால ஆனந்தத்தால பேரின்பத்தால நாம் காணப்பட முடியாது. கடைசியாக அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். சம்பூர்ண மழை பெய்ய பண்ணுவார். நம் உலக பிரகாரம் உபத்திரவங்களில பாடுகளில சோர்வுகள் இருக்கும்போது அவர் நம்ம கொடுத்திருக்க அபிஷேகம் நம்ம என்ன செய்யும், நம்மை சம்பூர்ணப்படுத்தும். நம்முடைய ஆவி ஆத்மா சம்பூர்ணத்தை அதை சம்பூர்ணப்படுத்தும். நமக்கு ஆறுதலை கொடுக்கும், நமக்கு தேர்தலை கொடுக்கும், நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும், நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, வேதம் சொல்லுங்க, இந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க. இந்த சம்பூர்ண மழை ஒரு மனுஷன் என்ன செய்ய மக்கள் செய்யறது, அது உற்சாகத்தை கொடுக்கிறது, அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. வாழ்க்கை பிரயாணத்துக்கு நடக்க வேண்டிய அந்த சந்தோஷத்தை, நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த சந்தோஷத்தை இந்த சம்பூர்ணமான மழை நம்ம கொடுக்கிறது சந்தேகம் அல்ல. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாள்லயும் கூட ஹல்லேலூயா அபிஷேகத்தை யாரும் பெறாம இராதீங்க. எப்படியாவது கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடனுக்குள் ஆனாலும் உலகத்தை நான் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. இந்த உபத்திரவம் நம்ம வருகிற பாடுகளில உபத்திரவங்களில உலக பிரகாரமான காரியங்களில் நம்முடைய பாதை செல்லும் போது உண்மையாக இப்படிப்பட்ட சம்பூர்ண அபிஷேகத்தின் மழை நம்ம என்ன செய்யும், நம்மை திடப்படுத்தும், நம்மை உற்சாகப்படுத்தும், நம்மை சந்தோஷப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும், நமக்கு உணர்வூட்டும். ஹல்லேலூயா. இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துனீங்க. சம்பூர்ண மழை என் மேல் பெய்ய பண்ணினீங்க அப்பா. அது யாருக்கு அர்த்தம், பிள்ளைகளுக்கு அர்த்தம். அந்த சம்பூர்ண மழையால் நினைக்க ஒவ்வொரு நாளோட கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அந்த கடைசி நாட்காலங்களில நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த சம்பூர்ண மழை நம்மை நினைக்க நம்ம என்ன செய்யும், ஒப்பு கொடுப்போம். அந்த அன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம கண்டிப்பா நிரப்புவார். அப்படி வார்த்தை சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்டலத்துல நான் என்ன செய்வேன், ஆறுகளை நான் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் ஆவியும் உன் சந்தானத்தில் ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன், நான் ஊற்றுவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் செபநிலைக்கு கண்களை மூடி நான் ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எங்கள் மத்தியில் மகிமை மேகமாக இறங்கி வருவீராக அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி தகப்பனே. நீ மகிமையின் மேகம் ஆண்டவரே அப்பா. ஒரு மேகம் எங்கள் மத்தியில் இறங்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆசரிப்பு கூடாருக்கு இறங்கணுமே ராஜா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமெனப்பா. நீ மகிமையின் மேகமாக ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்கெல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கிறதப்பா, அங்கெல்லாம் இறங்கட்டும் சுவாமி. ஒரு மகிமையின் மேகமாய் இறங்கட்டும் கர்த்தாவே. மக்கு ஸ்தோத்திரம். எங்களை சம்பூர்ண மழை பெய்ய பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட கடந்து வந்திருக்கிறீரப்பா. ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடு கொண்டிருக்கிறீ. கபானா சந்தனம் ஒரு கபல் அந்த ஆண்டவரே சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் வேறு நாங்கள் பார்க்கிறோமே கர்த்தாவே. நீ ஜீவனை கொடுக்க வந்த தேவன் அப்பா. ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து இந்த கர்த்தா பரிபூர்ண நன்மைகளையும் சம்பூர்ணமான மழைகளை கர்த்தங்களுக்கு கொடுக்க நீ வல்லவராய் இருக்கிறபடினால நாங்கள் நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட அப்பா என் தகப்பன் அருமையாய் கொடுத்த பிரேயர்ல எனக்கு உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தமிழ் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இணைந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகித்து ஆளுகை செய்வீராக. அந்த ஆளுகையின் சமூகமும் பிரசனமும் தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு தங்கி தாபரிக்கும்படியாய் கர்த்தாவே. இந்த 9வது மாதத்துலப்பா இந்த கொடுத்த முதல் வாரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரத்துக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நாங்கள் ஒருமைப்படைய பாராட்டி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையின் வல்லமை இறங்குபடியா இல்ல குமா ஷானா தூரா அந்தன ஆரியா கபௌதியா லபதுருபி ஷகுன இந்த வார்த்தையின் வல்லமை கர்த்தா உனக்கு நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி என்று
வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா நீ ஆரோக்கியத்தை கொடுக்க மாத்திரமல்ல, சமாதானத்தையும் சத்தியத்தை நான் வெளிப்படுத்தும், பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தாவே. அபிஷேகரேமை துதிக்கிறேன் அப்பா, அபிஷேகரேமை துதிக்கிறேன் கர்த்தாவே. தெய்வ வல்லமை கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வார்த்தையின் வல்லமை பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது பலவீனப்பட்டிருப்பாங்க சொன்னால் சுவாமி, சரீர வேதனையோடு காணப்படுவார் என்று சொன்னால் அப்பா, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை தம்முடைய பிள்ளைகளுக்குள் இறங்கும்படியா, இந்த ஜீவ வார்த்தை ஆண்டவரே, இந்த அக்கினியின் வார்த்தை இறங்கும்படியா இந்த கருத்தை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. ஆலையில இந்த தொடுதல் இறங்கட்டும் சுவாமி, இந்த உயிர் திறந்த ஜீவன் வல்லமை இறங்கும்படியா இந்த கருத்தை நான் கொடுக்கிறேன் அப்பா. நீங்க கொடுக்கிற வார்த்தை ஆண்டவரே, நான் பரத்து சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை நான் வர பண்ணுவேன் என்று சொல்லி அது வர பண்ணும் ஆண்டவரே. அவர்கள் அந்த சௌக்கியத்தை நீ வர பண்ணும் சுவாமி, அவளுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ரவஷாந்தனமக்கவா, நீ வர பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தை நீ வெளிப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஒருவரும் தோய்ந்து போது உமக்கு சுத்தமல்ல ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கரத்துல நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் அப்பா. நீர் அந்த ஒரு சௌக்கியத்தை கொடு, ஆரோக்கியப்படுத்தும், திடனை கொடு, ஒரு புத்துணர்ச்சி கொடுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இது கேட்கிற சத்தியத்தை கேட்கிற எல்லா இடங்களிலும் சுவாமி, ஆண்டவரே இந்த வார்த்தையின் வல்லமை சம்பூர்ணமாய் இறங்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது பனித்துளிகள் கடவுளை புள்ளின் மேல் பனித்துளி இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இந்த வார்த்தையின் வல்லமை நாங்கள் புல்லப்பா. ஆண்டவர் நாங்கள் புல் என்று ஜனமோ புல் என்று வேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இதை கேட்கிறவங்க மேல் அப்பா ராஜாவே ஆண்டவரே, இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் அப்பா, இந்த வார்த்தையின் மழை அப்பா ஆண்டவரே பிள்ளைகளுக்குள் இறங்கி சம்பூர்ண மழை செய்வீராக, பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுப்பீராக, பரிபூர்ண சமாதானத்தை இறங்கி வர செய்வீராக ஐயா. இந்த கருத்து நாங்களுக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திர குறைவுகளோடு வாஞ்சைகளோடு வேதனையோடு அப்பா மன கலக்கத்தோடு உள்ளான பாரத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே, நீ இதயத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. உடைந்த உள்ளத்தோடு நொறுங்கின உள்ளத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீ இறங்கி தம்முடைய பிள்ளைகளை காயம் கட்டும்படியாய் கர்த்தாவே ஆண்டவரே இறங்கி வரும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இதுக்கு காரணமா இருக்கிற விஜி சகோதரிக்காய் நன்றி அப்பா. ஆண்டவர் பிரதர்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மக்கள் சான்சனாய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த மக்களை கட்டோட கற்ப ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நாளில் பேரலி பண்ணி கொண்டிருக்கிற குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்ரஹாமுக்காக அந்த குடும்பங்களுக்காய் மக்களுக்காய் அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் அவருடைய குடும்பங்களுக்கும் கர்த்தாவே, அவருடைய இணைச்சல பந்துக்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் கர்த்தாவே, அவர் பெற்றோர்களுக்கும் முழு குடும்பங்களும் கடந்து செல்வதாக பரிபூர்ண சம்பூர்ண மழை ஆண்டவரே, பரிபூர்ண ஆனந்தம் சுவாமி, பரிபூர்ண சமாதானம் தகப்பனே, சகலவித நன்மையை அனுபவிக்க செய்கிறதான கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர், சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் அப்பா. சகலவித நன்மை நீ பகிர்ந்து கொடுக்கிற வல்லவரா இருக்கிறபடினால துதிக்கிறேன் சுவாமி. இசப்பா நேரத்துல கர்த்தாவே அருமையான நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தம்முடைய மகளுக்கு கொடுத்த ஆண்டவரே விடுதலைக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. பிரேமாண்டிக்காக நான் செபிக்கிறேன். நாலு சத்தத்தை கேட்க உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. குடும்பங்களுக்காய் மக்களுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சகோதரி ஏஞ்சல் குடும்பத்துக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே மகளை கத்த பலப்படுத்துங்க, சக்திப்படுத்துங்க ராஜா. சம்பூர்ண மழையை மகள் மேல் பெய்ய பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறேன். ஆண்டவரே மகளை தைரியப்படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அபிஷேகிங்க ராஜா. பிள்ளைகளுக்காய் கணவனுக்காய் நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இந்த இடத்துல கர்த்தாவே யார் எங்களுக்கு பேர் தெரியாது இணைந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தா அப்படி ஆசீர்வாதம் இறங்கட்டும் தகப்பனே. அவளை ஆசீர்வதிப்பீராக, தலைவர்களை ஆசீர்வதிய தகப்பனே. இந்த கருத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. எனக்கு தந்த அந்த தானமே தந்த நேரத்துக்கான நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த கார வல்லமை சக்தியுமே இயேசுவின் நாமத்துல அப்பா. ஆண்டவரே எல்லா பிரேயர்களை கர்த்தா அப்படி ஆசீர்வாதம் தங்கும்படியாய், இந்த வார்த்தை மழையை பெய்ய பண்ணும்படியாய் இந்த கருத்துல அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து செபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் மற்றும் சதா காலம் தங்கியிருக்கிறார். ஆமென் ஆமென். Sister Beji.